கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதல்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்று ரோமருக்கு எழுதின நிருபத்தை இன்று நாம் தொடங்க இருக்கின்றோம் நம்முடைய தியானத்திற்காக. இதுவரைக்கும் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், அப்போஸ்தலர்கள், வெளிப்படுத்தின விசேஷம், அந்த புத்தகங்களை நாம் இதுவரைக்கும் தியானித்திருந்தோம். இப்பொழுது நாம் தொடர்ந்து ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபத்தை நாம் இன்று வாசித்து தியானிக்க இருக்கின்றோம். அதற்கு அந்த ரோமர் புத்தகம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது என்ன காரியங்களை, அதனுடைய அவுட்லுக், அந்த ரோமர் புஸ்தகத்தினுடைய இந்த நிரூபத்தினுடைய அவுட்லுக் என்னவென்று சொல்லி நாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்து, சமயம் நேரம் இருந்தால் நாம் ரோமர் 1வது அதிகாரத்திற்கு நாம் இன்று கடந்து செல்லலாம். அதனுடைய அவுட்டர் காரியங்களை, அதனுடைய முக்கியத்துவம், எதற்காக இந்த ரோமர் புத்தகம் எழுதப்பட்டது, யார் எழுதினது, எப்பொழுது எழுதப்பட்டது, யார் யாரெல்லாம் இதனுடைய முக்கிய பங்காளர்கள், அதை தொடர்ந்து இதனுடைய எழுத்தாளர் யார் அப்படின்னுள்ள ஒரு சில அவுட்டர் காரியங்களை நாம் இன்று தியானிக்க இருக்கின்றோம். தியானித்து விட்டு கர்த்தர் நமக்கு நேரம் கொடுத்திருந்தால் நாம் 1வது அதிகாரத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். முதலாவது, இதனுடைய அந்த ரோமர் புஸ்தகத்திலே நாம் ஒரு சில காரியங்களை அதனுடைய முன்னுரையாக நாம் அதை வாசித்து ஒவ்வொன்றாக நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின இந்த நிருபத்தினுடைய முக்கிய பங்கு, நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கும் பொழுது, ரோம் மக்களுக்கு பவுலை அறிமுகம் செய்வதும், அவர் ரோமுக்கு செல்லும் முன் அவர் கூறும் செய்தியின் ஒரு மாதிரியை அவர்களுக்கு அளிப்பதும். இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் என்னவா இருந்தது? இதனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல், இதனுடைய எழுத்தாளர் யார் என்று பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இந்த ரோம புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க, ரோமர் நிரூபத்தை எழுதியிருக்கிறார். இந்த ரோமர் நிரூபம், அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன ரோம ஜனங்களுக்கு போதிக்க இருக்கிறார் என்கின்ற காரியத்தை, அங்கு செல்லும் பொழுது என்ன போதிப்பார் என்கின்ற காரியத்தையும் முன்குறித்து அவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்காக இந்த நிரூபம் என்ன செய்யப்பட்டது, எழுதப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் 13 நிரூபங்களை எழுதியிருக்கிறார் நம் இந்த புதிய ஏற்பாட்டிலே. அதில் முதல் நிரூபமாக இந்த ரோமர் புத்தகம் காணப்படுகிறது. இந்த ரோம புத்தகத்திலே எல்லா ஃபண்டமெண்டல் ட்ரூத்தும் இந்த புத்தகத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனாக ஒருவன் வாழ்வதற்கு முயற்சிப்பான் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த அந்த மலை பிரசங்கம், மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கமாய் காணப்படுகிறது. அது ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு ஃபண்டமெண்டலாக காணப்படுகிறது. அதை தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய நிரூபங்களிலே இந்த ரோம புத்தகம் பேசிக்கான ஃபண்டமெண்டல் காரியங்களை தெளிவாக ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் எடுத்து காட்டுவதாக காணப்படுகிறது. தெளிவாக கற்றுக்கொள்வதற்கு ஏற்றதாற் போல இது எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு கேள்வி பதில் என்கின்ற ஒரு நடைமுறையில் இந்த ரோமர் புத்தகம் என்ன செய்யப்பட்டிருக்கின்றன, எழுதப்பட்டிருக்கின்றன. அதை தொடர்ந்து முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், பாருங்க, ரோம நிருபம் கிறிஸ்துவின் பலி மரணத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறது. அவருடைய பலி, அவருடைய மரணம், இதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து இந்த ரோம புத்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக நமக்கு கற்றுத்தருகின்றார். ஸோ இந்த புத்தகத்தினுடைய நாம் அறிந்தபடி ஆசிரியர் யார் என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இந்த நிரூபத்தை எழுதியவர். ரோமாவிலே இந்த சபை
எவ்வாறு நிறுவப்பட்டது என்பதை குறித்து நாம் ஒரு தியானித்து விட்டு நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம் அடுத்த பகுதிக்கு நேராக. ரோம சபையை பவுல் நிறுவவில்லை. அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ரோமில் இருக்கக்கூடிய அந்த சபையை யார் நிறுவவில்லை? பவுல் நிறுவவில்லை. ரோமில் இருந்த பல யூதர்களும் புறஜாதியிலிருந்து யூத மதத்தை தழுவியோரும் பெந்தகோஸ்தை நாளில் எருசலேமில் பேதுருவின் பிரசங்கம் கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று சபையுடன் சேர்ந்தவர்களுமானவர். இவர்கள் ரோமுக்கு திரும்பி வந்தபோது ரோமில் சபையை நிறுவி இருக்க கூடும். இப்படி யாருடைய இது காரியம் என்று சொன்னால், அதாவது வேத ஆராய்ச்சியாளர்களுடைய ஒரு காரியத்தை இந்த இடத்திலே வைத்திருக்கின்றார்கள். இது எப்படி இந்த சபை நிறுவி இருக்கக்கூடும்? பேதுருவினுடைய பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் எங்கு? எருசலேமிலே. அப்போஸ்தலர் அதிகாரத்திலே பேதுருவினுடைய பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் ரோமுவிற்கு சென்றிருக்கலாம். அந்த ஜனங்கள் இந்த சபையினுடைய அங்கத்தினர்களாக அவர்கள் கூடி இந்த சபையை என்ன செய்திருக்கலாம்? ஸ்தாபித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேத ஆராய்ச்சியாளர்களுடைய ஒரு கருத்து இருக்கிறது. அதைத் தொடர்ந்து ஆசியா, மக்கேதோனியா, கிறிசு போன்ற இடங்களில் பவுல் நிறுவிய சபையின் விசுவாசிகள் ரோமில் குடியேறிய போது அவர்கள் மூலம் சபை உண்டாயிருக்கவும் வாய்ப்பு உண்டு. யார் மூலமாக? ரெண்டு கருத்து இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. ஒன்று, பேதுருவினுடைய பிரசங்கத்தை கேட்டு எருசலேமிலிருந்து ரோமாவிற்கு கடந்து சென்ற மக்கள் மூலமாகவும், அதைத் தொடர்ந்து ஆசியா, மக்கேதோனியா, கிறிசு போன்ற இடங்களிலிருந்து ரோமருக்கு கடந்து வந்த மக்கள் மூலமாகவும் இந்த சபை என்ன செய்யலாம்? கூடி வந்திருக்கலாம். அவர்கள் அதை நிறுவி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். அப்ப ரோம சபையின் பெரும் பகுதி விசுவாசிகளும் புறஜாதியிலிருந்து வந்தவர்கள். ஆனால் யூதரிலிருந்து வந்தவர்களும் சபையில் என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். அதாவது புறஜாதிகளில் அநேகரும் பிளஸ் யூதர்களுமாக இணைந்து இந்த ரோம சபையிலே என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். பவுல் கடிதத்தை எழுதும் போது ரோம சபை உலகமெங்கும் புகழ் பெற்றிருந்தது. இது எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நான் வாசிக்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் விளக்கம் அந்த ரோம புத்தகத்திலே இருக்கிறது. அதை நாம் தெளிவாக பார்க்கும் பொழுது நம்ம என்ன செய்யலாம்? வாசிக்கலாம். இது ஒவ்வொரு காரியத்திற்குடைய விளக்கமும் அந்த ரோம புத்தகத்தில் இருக்கிறது. பவுல் இந்த கடிதத்தை எழுதும் போது ரோம சபை உலகெங்கும் புகழ் பெற்றிருந்தது. அது 1:8 அது சொல்லப்பட்டிருக்கிறது. அது உருவாகி பல ஆண்டுகள் கழித்து அவர் இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். பெருங்கூட்டமான விசுவாசிகள் அங்கு இருந்தார்கள். ஒருவேளை அவர்கள் பல இடங்களிலாக சபை கூடியிருக்க வேண்டும். அதாவது அநேக ஜனங்கள் ரோமில் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினால ஒரே இடத்தில் மாத்திரம் அவர்கள் கூடியிருப்பார்கள் என்று அல்ல, ரோமிலே அநேக இடங்களில் அவர்கள் என்ன செய்திருக்கலாம்? கூடியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்று துபாயை எடுத்துக்கொள்வோம். துபாயிலே தமிழ் சபை திருச்சபைகள் எத்தனை சபைகள் இருக்கின்றன? 237 சபை ரெஜிஸ்டர்டு சபை என்ன செய்கின்றன? இங்கே தமிழ் சபை இந்த துபாயில், இந்த யுஏஇலே காணப்படும் 237 ரெஜிஸ்டர்டு தமிழ் சர்ச்சு இந்த துபாயில் என்ன செய்கின்றன? இருக்கின்றன. ரெஜிஸ்டர்ட் ஆகாத சபைகளும் என்ன செய்கின்றன? அநேகம் இருக்கின்றன. அப்படி இது போல துபாயிலே நாம் இந்த யுஏஇலே எடுத்திருக்கோம். இது போல ரோமாவிலும் அந்த நாட்களில் என்ன செய்யலாம்? இருந்திருக்கலாம். அநேக சபைகள் அந்த இடத்திலே கூடியிருக்கலாம். பெருங்கூட்டமாய் ஜனங்கள் இருந்தார்கள் என்று சொல்லி வசனம் வார்த்தைகள் நமக்கு கற்றுத்தருகின்றன. ஒருவேளை அவர்கள் பல இடங்களிலாக சபை கூடியிருக்க வேண்டும்.
டார்ஷிஷில் என்கின்ற வரலாற்றறிஞர் நீரோவின் காலத்தில் பாடுகள் அனுபவித்த கிறிஸ்தவர்களை பற்றி கூறும்போது மாபெரும் கூட்டம் என குறிப்பிடுகிறார். அப்போ அப்படி அவர் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் மாபெரும் கூட்டமாக கிறிஸ்தவர்கள் அந்த இடத்துல என்ன செய்தாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. அது யாருடைய காலத்தில் இருந்தாங்க? டார்ஷிட்டஸ் என்ற வரலாற்றறிஞர் நீரோ என்கிறது யாரு? ரோம அரசர். அது எந்த நாட்களிலே நடந்தது? டார்ஷிட்டில் என்கின்ற வரலாற்று அறிஞர் இருந்த நாட்களிலே, நீரோவினுடைய அவர் அரசராக இருந்த காலத்திலே கிறிஸ்தவர்களுக்கு பல பாடுகள் அந்த தேசத்தில் உருவானது. அந்த நாட்களில் அவர் என்ன அந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொன்னால், அதாவது மாபெரும் கூட்டமான கிறிஸ்தவர்கள் அந்த ரோமில் என்ன செய்தார்கள், இருந்தார்கள் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார். ரோம மதத்தில் உயிரற்றிருந்த பல தேவ வழிபாடு ஏற்படுத்திய இடைவெளியை நிரப்ப இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தால் முடிந்தது. எனவே மாபெரும் கூட்டம் கிறிஸ்துவை ஏற்க ஆயத்தமாகியது. புரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, வாழ்க்கை, இறப்பு, உயிர்ப்பு இவைகளை குறித்து பேசும் பொழுது அநேக ஜனங்கள் அந்த இடத்திலிருந்து, ரோமிலிருந்து கிறிஸ்துவை என்ன செய்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். பாருங்க, அந்த நாட்களில் ரோமர் ஒரு வல்லரசா இருந்த காலங்கள் அது. அந்த நாட்களிலேயே அந்த ஜனங்கள் இயேசுவை என்ன செய்யறாங்க, ஏற்றுக்கொண்டார்கள். அதனால அந்த தேசங்கள் என்னது அந்த நாட்களிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. அதற்கு பின்பதாக வந்த ராஜாக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதது நிமித்தம் அந்த ரோம பேரரசு என்னது, வீழ்ச்சி அடைய அவர்களே அதற்கு காரணமானார்கள். கிபி 57 பவுல் தமது 3ஆம் மிஷனரி பயணத்தின் இறுதியில் கிரீஸில், குறிப்பாக கொரிந்தில் 3 மாதங்கள் தங்கினார். அந்நேரத்தில் இந்த நிருபத்தை எழுதினார். அதாவது தெளிவாக இந்த சொல்லுகின்றன பாருங்க, எந்த இடத்திலிருந்து கிபி 57 இந்த நிருபம் எழுதப்பட்டது, பவுலால் எழுதப்பட்டது. பவுலின் 3ஆம் மிஷனரி பயணத்தின் இறுதியில் இது என்ன செய்யப்பட்டன, எழுதப்பட்டன. அது அதனுடைய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பவுலின் 3ஆம் மிஷனரி பயணம் எதில் இருக்கிறது என்று சொன்னால், அப்போஸ்தலர் 18 23 21 அந்த வசனங்களிலே 18வது அதிகாரத்திலே பவுலினுடைய 3வது மிஷனரி பயணம் அந்த இடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் தான் இந்த நிருபம் எழுதியிருக்க கூடும் என்று சொல்லி வேதம் ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அப்போ இதில் அந்நேரத்தில் இந்த நிருபத்தை எழுதினார். எருசலேமில் பஞ்சத்தில் நெருக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்காக மக்கேதோனியா, ஆகாயா ஆகிய இடங்களிலிருந்து திரட்டிய உதவித்தொகையை அங்கு கொண்டு போய் செலுத்த புறப்படுவதற்கு முன்பு ரோம கிறிஸ்தவர்களுக்கு இதனை எழுதினார். இதனை கெங்கேரியா சபையின் ஊழியக்காரியான பெப்பே யாழிடம் ரோமுக்கு கொடுத்து அனுப்பினார். ஸோ இந்த புத்தகத்தில் 2 முக்கியமான நபர்கள், ஒன்று அப்போஸ்தலனாகிய பவுல், இன்னொன்று பெப்பேயாள் என்கின்ற ஒரு சகோதரி, அதற்கு அடுத்ததாக அப்போஸ்தலனாகிய பவுல். இவர்கள் 2 பேரும் தான் இந்த புத்தகத்தினுடைய பெரும் பங்காக முக்கியமான மனிதர்களாக கருதப்படுகிறார்கள். ஸோ கிபி 57 இந்த நிருபம் எழுதப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய 3ஆம் மிஷனரி பயணத்திலே எழுதப்பட்டிருக்கின்றன. இவர் எருசலேமிலிருந்து, அதாவது கொரிந்து பட்டணத்திலிருந்து கடந்து செல்கிறார்.
ரோமாவிற்கு, எருசலேமிலிருந்து ரோமாவிற்கு அவர் கடந்து செல்ல வேண்டும். அவருடைய எண்ணம் ஒருவேளை இந்த நிருபம் எழுதும் பொழுது ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் ஒருவேளை இப்படி நினைத்திருக்கலாம், நாம் எருசலேமுக்கு நான் செல்லும் பொழுது அந்த இடத்திலே நான் மரணம் அடைய நேரிடும் என்று சொன்னால் இந்த நிருபம் ரோமருக்கு போய் சேர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்திருக்க கூடும். அதன் நிமித்தம் தான் இந்த நிருபத்தை அவர் என்ன செய்கின்றார், எழுதியிருக்கிறார். நாம் அநேக காரியங்களை நாம் வாசித்தோம். அப்போஸ்தலனாகிய ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர்ஸ்ல நம்ம அநேக காரியங்களை வாசித்தோம். அநேக முறை அப்போஸ்தலனாகிய பவுல் மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார். அப்படிதானே? அப்போ இந்த ஒரு எண்ணம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சிந்தனையிலும் காணப்பட்டிருந்தது. அதன் நிமித்தம் இந்த புத்தகமும் எழுதி இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு வேத ஆராய்ச்சியாளர்களே சிலர்கள் கருதுகின்றார்கள். இந்த புத்தகத்தினுடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கும் பொழுது, பவுல் தமது விசுவாசத்தை தெள்ள தெளிவாக அறிக்கையாக சமர்ப்பிக்கும் நூலில் ரோம நிருபத்தை வடிக்கிறார். அதாவது அவருடைய விசுவாசம், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை தெளிவாக எல்லோருக்கும் புரிந்து கொள்ளும் அளவிற்கு இந்த புத்தகத்தை அவர் என்ன செய்கிறார், வடிவமைத்து ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கின்றார். ஆனால் இது பிரதிநிதித்துவ பண்புள்ள ஒரு மாதிரி கடிதம் அல்ல. நிருபத்தின் இறுதியில் ரோமில் உள்ளவர்களுக்கு வாழ்த்து கூறி அதிக நேரத்தை எடுத்து கொள்கிறார். இது இந்த கடிதத்தினுடைய ஆரம்பத்திலும் அவர்களை என்ன செய்கிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்த்துகிறார். இதனுடைய எண்டிலும் அநேக காரியங்களை சொல்லி அந்த ரோம ஜனங்களை, ரோம விசுவாசிகளை அவர் என்ன செய்கிறார், வாழ்த்துகிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக இதனுடைய பின்னணி, இந்நிருபத்தின் பின்னணியில் உள்ள மனநிலை நோக்கம், அதைத்தான் நான் இப்பொழுது சொன்னேன். ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேமிலே இறந்து விட்டார் என்று சொன்னால் இந்த நிருபம் எங்கு போய் சேர வேண்டும், ரோமிலே போய் சேர வேண்டும். ரோம கிறிஸ்தவர்களுக்கு இது என்ன செய்ய வேண்டும், போய் சேர வேண்டும் என்பது அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஒரு எண்ணமாக இருந்தது. அடுத்ததாக இந்த பகுதி, ரோம புத்தகத்தை 3 ஒரு பெரும் பகுதியாக பிரிக்கப்படுகிறது. முதலாவது தேவ நீதியின் வெளிப்பாடு, அதிகாரம் 1 - 8 வரை. 1வது அதிகாரத்திலிருந்து 8வது அதிகாரம் வரைக்கும் ஒரு தலைப்பு கொடுக்கப்படுகிறது. அதனுடைய அது எப்படி என்று சொன்னால் தேவ நீதியின் வெளிப்பாடு என்கின்ற தலைப்பு இந்த 8 அதிகாரங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. அடுத்தது 2வது தேவ நீதி நிறுவப்படல், அதிகாரம் 9 - 11 முடிய கொடுக்கப்படுகிறது. அடுத்ததாக தேவ நீதியின் நடைமுறை பயிற்சி, அதிகாரம் 12 - 16 முடிய. பாருங்க, இந்த புத்தகம், அதான் ரோம புத்தகம் எல்லா பேசிக் காரியங்களும் நேர்த்தியாய் அமைந்திருக்கக்கூடிய ஒரு புத்தகமாய் காணப்படுகிறது. முதலாவது 1 - 8 அதிகாரம் வரைக்கும் தேவ நீதியின் வெளிப்பாடு. அடுத்தது 9 - 11 வரைக்கும் தேவ நீதி நிறுவப்படல். அடுத்ததாக 12 - 16 வரைக்கும் தேவ நீதியின் நடைமுறை. நிறுவப்படல், வெளிப்பாடு, நிறுவப்படல், நடைமுறை. தேவநீதி, வெளிப்பாடு, தேவநீதி நிறுவப்படல், தேவநீதி நடைமுறை. இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டிய ஒரு பகுதியாக காணப்படுகிறது. வெளிப்பாடு நமக்கு வேணும். இயேசு கிறிஸ்து யார், எப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை என்ன,
அப்படின்ற வெளிப்பாடு நமக்கு வேணும். அடுத்ததாக அதை சரியான ஒரு ஸ்ட்ரக்சராக என்ன செய்ய வேண்டும், நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும், அனைவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக தேவ நீதியின் நடைமுறை, நடைமுறை என்று சொன்னால் செயல்படுத்துதல். அந்த தேவ நீதியை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், நாம் செயல்படுத்த வேண்டும். தேவ நீதி என்னவென்ற வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை ஸ்ட்ரக்சராக அமைத்து கொள்ள வேண்டும், அதன்படி நாம் நடக்க வேண்டும். இது 3 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். இதுல முக்கிய செய்திகள், இந்த புத்தகத்திலே முக்கிய செய்திகள் என்னவென்று சொன்னால், பாவம், ரட்சிப்பு, வளர்ச்சி. இந்த 3 பகுதியும் என்ன செய்ய வேண்டும், இந்த புத்தகத்திலே பெரும் பங்காக இருக்கிறது. பாவத்தை குறித்ததான ஒரு வெளிப்பாடு, ரட்சிப்பை குறித்ததான ஒரு வெளிப்பாடு, அதை தொடர்ந்து கர்த்தருக்குள்ளான ஒரு வளர்ச்சி என்கின்ற காரியங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும், இதை தியானிப்பதாக இருக்கும். அந்த பாவம், அதனுடைய விளக்கம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, தேவன் விரும்புபவை எல்லாவற்றையும் செய்வதில் தோல்வி அடைவதும், தேவ சித்தத்தின்படி வாழ தயக்கம் கொள்வதுமே பாவம் ஆகும். பாவம் என்னது? நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் என்று சொல்லி நாம் நியாயப்பிரமாணத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். அது அடுத்ததாக, தேவன் விரும்புபவை எல்லாவற்றையும் செய்வதில் தோல்வி அடைவதும், தேவ சித்தப்படி வாழ தயக்கம் கொள்வதுமே என்ன செய்தது, பாவமா. சரிங்களா? பாவம்னா என்ன, அதனுடைய ஒரு அடையாளத்தை, ஒரு டெஃபினிஷனை நாம் இதிலே கற்றுக்கொள்கிறோம். ஆதாம் தேவனுக்கு எதிர்த்து நின்றது போல தேவனுக்கு கீழ்ப்படியாதிருப்பதே நமது இயல்பு. பாவம் நம்மை தேவனிடத்திலிருந்து அகற்றுகிறது. தேவ சித்தத்திற்கு எதிராக நமது சொந்த வழியில் நடக்கவே பாவம் நம்மை தூண்டுகிறது. சரியா? இப்ப தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நடத்துவதற்காகத்தான் தேவன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் என்ன செய்திருக்கின்றார், கடந்து வந்திருக்கின்றார். அதை விட்டுவிட்டு மனிதர்களுடைய காரியங்களை இந்த பூமியில் நாம் நிறைவேற்றுவதற்கும் நடத்துவதற்கும் நாம் என்ன செய்யக்கூடாது, முயற்சிக்க கூடாது. முயற்சிக்கும் பொழுது அதுவும் எதில் ஒன்றாக மாறுகிறது, பாவத்தில் ஒன்றாக மாறுகிறது. இப்போ தேவனை சார்ந்து வாழக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நேராக நாம் என்ன செய்ய வேண்டும், கடந்து வர வேண்டும். அப்போ பேசிக்கான ரட்சிப்பு என்ன, அதை குறித்து என்ன டெஃபினிஷன் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். நமது பாவங்கள் கழுவப்பட்டு மன்னிக்கப்பட வேண்டும். நாம் தகுதியற்றவர்களாக இருந்தபோது தேவன் நம்மை அன்பு செய்யும் மன்னிக்கவும் சித்தம் கொண்டார். நாம் ரட்சிக்கப்பட வேண்டிய வழியை தேவன் ஆயத்தம் செய்தார். நமது பாவத்துக்கான தண்டனையை கிறிஸ்து தமது மரணத்தால் ஏற்றுக்கொண்டார். சரிதானா? நமது பாவங்கள் கழுவப்பட மன்னிக்கப்பட வேண்டும், கழுவப்பட்டு மன்னிக்கப்பட வேண்டும். நாம் தகுதியற்றவர்களாக இருந்த போதும் தேவன் நம்மை அன்பு செய்தார். அன்பு செய்யவும் மன்னிக்கவும் சித்தம் கொண்டார். அப்ப அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டோம். நாம் ரட்சிக்கப்பட வேண்டிய வழியை தேவன் ஆயத்தம் செய்தார். நமது பாவத்துக்காக தண்டனையை கிறிஸ்து தமது மரணத்தால் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவத்துக்கான தண்டனையை யார் ஏற்றுக்கொண்டார்? கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அதனால நாம் என்ன படுகிறோம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யும் பொழுது நாம் என்ன செய்யப்படுகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். ஸோ பாவம் என்னன்னு பார்த்துட்டோம், ரட்சிப்பு என்னன்னு பார்த்துட்டோம். அதற்கப்புறமா வளர்ச்சி. அதன் அடுத்ததாக நமக்கு என்ன செய்ய வேண்டும், ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பதாக நாம் அப்படியே என்ன செய்துவிடக்கூடாது, இருந்து விடக்கூடாது. அதற்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டும், வளர்ச்சி காணப்பட வேண்டும். தேவ வல்லமையால் விசுவாசிகள் பரிசுத்தப்படுத்தப்படுகின்றனர். இதன் பொருள் நாம் பாவம் செய்வதிலிருந்து
வேறு பிரிக்கப்பட்டவர்களும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியப்பட்டவர்களும் அவரோடு ஒன்றாக்கப்பட்டவர்களும் என்பதாகும். கிறிஸ்துவின் உறவில் வளர்ச்சி அடையும் போது நியாய தீர்ப்பின் பயத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விடுதலை அளிக்கிறார். ஸோ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விடுதலை அளிக்கிறார் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பினுடைய அனுபவத்திற்கு அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? கடந்து வர வேண்டும். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? வளர முடியும். அல்லது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அதே பகுதியிலே நாம் என்ன செய்வோம்? இருந்து விடுவோம். ஒரு வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது? காணப்படாது. ஸோ வளர்ச்சி வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்டு தேவனோடு உள்ள உறவில் நாம் நெருங்கி வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு பகுதியாக நாம் என்ன செய்கிறோம்? வளர்ச்சி அடைகிறோம். ஒரு குழந்தை பிறந்தது போல அப்படியே இருந்துருச்சு அப்படின்னா அந்த தாய்மார்களுக்கு என்னது? பெரிய ஒரு பாரம் உண்டாயிடும். பெரிய பாரம் உண்டாயிடும். ஐயோ என் குழந்தை வளரலையே, ஐயோ என் குழந்தை பேசலையே, ஐயோ என் குழந்தை நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பாரம் இந்த தாய்மார்களுக்கு உண்டாயிடும். அதே போல ஆவிக்குரியவர்களாக நம்மை நடத்துகிற ஜனங்களுக்கும் ஒரு சகோதரனிடத்தில், மறுபடியும் பிறந்திருக்கக்கூடிய ஒரு சகோதரனிடத்தில் ஆவிக்குரிய வளர்ச்சி காணப்படவில்லை என்று சொன்னால் அந்த பாரம் என்ன செய்யும்? அவர்களிடத்திலே காணப்படும். ஏன் இந்த சகோதரன் அடுத்த லெவலுக்கு வளர்ச்சி அடைய மாட்டேங்கிறாரு? வாட் இஸ் ஸ்டாப்பிங் ஹிம்? ஏன் ரட்சிக்கப்பட்ட அதே நாளில் இருந்தது போல இப்பொழுதும் இருக்கிறாங்க? ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுதும் 10 நிமிஷத்தான் ஜெபம் பண்ணாங்க, இப்பவும் அதே 10 நிமிஷத்தான் ஜெபிக்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுத்த அந்த அடியில் ஒரு அதிகாரம் தான் வாசித்தாங்க, இப்பவும் அதே ஒரு அதிகாரம் தான் வாசிக்கிறாங்க. மேலே தனக்கான வாழ்க்கை, இதுதான் ஞானஸ்தானம் எடுக்கும் போதும் இருந்தது. ஞானஸ்தானம் எடுத்து பல ஆண்டுகளுக்கு பின்பதாகவும் இதேதான் இருக்கிறது என்று சொன்னால் அந்த தேவனோடு உள்ள உறவும் அந்த வளர்ச்சியும் நம்மளிடத்தில் என்ன செய்யலை? காணப்படலைன்னு தான் அர்த்தம். அது உண்மையாகவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அது ஒரு பெரிய ஒரு வருத்தத்தையும் ஒரு பாரத்தையும் உண்டு பண்ணுவதாக அது இருக்கும். இதை நாம் தெளிவாய் புரிந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு இருக்க வேண்டும். அதே பாரம் அப்போஸ்தலனாகிய பவுலினிடத்தில் என்ன செய்தது? இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் சந்தித்த சகல ஜனங்களையும், ஸ்தாபித்த சகல சபைகளையும் அவர் என்ன செய்தார்? கண்டினியூஸாக ஒரு வாட்ச் பண்ணிட்டே இருந்தார். சபை எந்த கோணத்தில் வளர்ந்து கொண்டு வருகிறது, என்னென்ன காரியங்களில் சபை வளர்ந்து வருகிறது, சபை ஜனங்கள் எப்படி வளர்ந்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மானிட்டர் அவர்கிட்ட என்ன இருந்துகிட்டே இருந்துச்சு. அதே போல உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மை தூங்காமல் நம்மை வாட்ச் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். எப்படி என்னுடைய பிள்ளைகள் வளர்ந்து வருகிறார்கள், என்னோடு உள்ள உறவிலே அவர்கள் எப்படி வளர்கின்றார்கள், வளர்ந்து வர வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து தூங்காமல் நம்மளை என்ன செய்கிறாங்க? வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க, நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஏன் அவர் உறங்குவதும் தூங்குவதும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், நீங்களும் நானும் அவரை போல் மாற வேண்டும். நீங்களும் நானும் அவருடைய சுபாவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் அவருடைய சித்தப்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். இந்த சகல காரியங்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் அவர் உறங்குவதும் இல்லை
தூங்குவதும் இல்லை. அவன் வாட்ச் பண்ணிட்டே இருக்கான். ஸோ இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் நாம் நிதானிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஸோ இது இந்த ரோம புத்தகத்தினுடைய ஒரு அவுட்லைனாக நாம் இன்றைய நாளிலே நாம் இதை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து நாம் இதை இன்று நாம் முதலாவது நாம் ஆரம்பித்து விடுவோம். கொஞ்சம் வாசித்து அதை நாம் தியானிக்கலாம். முதலாவது அதிகாரத்திலே ஐ ஹோப் இந்த புத்தகம் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன காரியங்களை இந்த புத்தகம் அவுட்லைனாக நமக்கு கொடுக்கின்றன? தேவநீதி வெளிப்படல், தேவநீதி நிறுவப்படல், தேவநீதி நடைமுறை. இது அதனுடைய பேசிக். இந்த 16 அதிகாரத்தினுடைய பேசிக். 16 அதிகாரங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதிலே நாம் பார்த்தோம், இந்த புத்தகத்தை எழுதியவர் அப்போஸ்தலனாகிய பவுல். கிபி 57வது ஆண்டிலே இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கின்றன. இந்த புத்தகம் எழுதுவதற்கான பின்னணி என்னவென்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் ஒருவேளை ரோமாவிற்கு போய் சேர முடியாமல் போய்விட்டால், எருசலேமிலே அவருடைய உயிர் போய்விடும் என்று ஒருவேளை இருந்தால் இந்த நிருபம் அவருடைய கரங்களிலே எத்த வேண்டும் என்று சொல்லி எல்லா ஃபண்டமெண்டல் காரியங்களையும் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக எழுதி இந்த நிருபத்தை அனுப்புகின்றார். அடுத்ததாக இந்த நிருபத்தினுடைய முக்கிய நபர்கள் யார் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுலும் போலியாள், பெப்பேயாள் அவர்களும், இவங்க 2 பேர் தான் இந்த நிருபத்தினுடைய முக்கிய பங்காளர்களாக இருக்கின்றார்கள். அதனுடைய பின்னணி இது. அதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சகல சத்தியத்தையும் சரியாக அப்போஸ்தலனாகிய பவுல் வடிவமைத்து என்ன செய்கின்றார்? எழுதியிருக்கின்றார். ஒவ்வொரு காரியங்களும் அதை குறித்து நாம் 3 காரியங்களை நாம் இதிலே பார்த்தோம். பாவம், ரட்சிப்பு, வளர்ச்சி. இந்த 3ம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சரியாய் கடந்து வர வேண்டிய காரியங்கள், பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள். அடுத்ததாக நாம் ஒரு 10 மினிட்ஸ் நாம் கூடுதல் எடுத்து நாம் இதை ஆரம்பித்து விடுவோம் என்று. ரோமர் புத்தகம் 1வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 1 to 7 முடிய உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 1 to 7 முடிய உள்ள வசனங்கள். இதிலே முதல் அதிகாரத்திலே 32 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதை நான்கு பகுதிகளாக இதை பிரிக்கப்பட்டிருக்கிறது. 1 to 7 முடிய உள்ள வசனங்களுக்கு கிரீட்டிங்ஸ், வாழ்த்துதல் என்கின்ற தலைப்பிலும், 8 to 15 முடிய உள்ள வசனங்களுக்கு ரோமுக்கு செல்கிறார் என்கின்ற தலைப்பிலும், ரோமுக்கு செல்வதற்கான விருப்பத்தை தெரியப்படுத்துகிறார் என்கின்ற தலைப்பிலும், 16, 17 வசனங்கள் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கின்ற தலைப்பிலும், 18 to 32 முடிய உள்ள வசனங்களுக்கு தேவனுடைய கோபம் அநியாயத்தின் மீது என்கின்ற தலைப்பிலும் நாம் என்ன செய்கின்றோம்? தியானிக்க இருக்கின்றோம். ஸோ முதலாவது 7 வசனங்களை வாசிக்கலாம். இது 7 வசனங்களும் வாழ்த்துதல்கள் சொல்லுகின்ற விதமாக எழுதப்பட்டிருக்கின்றன. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு வாழ்த்துதல்கள் சொல்கின்ற விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனும் ஆகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக.
இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாமிசத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். ஸோ இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் என்ன செய்கிறார்? ரோம சபையை அவர் என்ன செய்கிறார்? வாழ்த்துகிறார். வாழ்த்தி இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்துவங்களை இந்த 3 வசனங்களிலே அவர் எடுத்து வைக்கிறார். என்ன மகத்துவங்கள் என்று சொன்னால் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறார் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் மூலமாக என்னப்பட்டது? வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய காலங்களிலே நாம் கண்டோம், பார்த்தோம் என்று சொல்லி அடுத்ததாக பார்க்கிறோம். மாமிசத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியில் மாமிசத்தின்படி இந்த பூமிக்கு என்ன செய்தாங்க? கடந்து வந்தார். பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். சோ மாமிசத்தின்படி தாவீதின் சந்ததியிலே பிறந்தார். ஆவியின்படி மரித்தோரிலிருந்து அவர் என்ன செய்தார்? உயிர்த்தெழும்பப்பட்டார். சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும், சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும். அநேக புறஜாதியார் ரோம சபையிலே என்ன செய்கிறார்கள்? இருக்கின்றார்கள். அதை தொடர்ந்து யூதர்களும் ரோம சபையில் என்ன செய்கிறார்கள்? இருக்கின்றார்கள். அப்ப எல்லோரையும் அவர் என்ன செய்கிறார்? வாழ்த்துகிறார். கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்தார். தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு நம்ம என்ன செய்யறோம்? எல்லாரும் விசுவாசிக்கிறோம். விசுவாசத்துக்கு நம்ம என்ன செய்யறோம்? கீழ்ப்படுகிறோம். கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்தார். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு என்ன உண்டாயிற்று? கிருபை உண்டாயிற்று. அந்த கிருபை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அப்போஸ்தல ஊழியத்தையும் என்ன செய்ததற்கு கொடுத்திருக்கிறது. அப்போஸ்தலர் பவுலுக்கு பின்பதாக அநேக அப்போஸ்தலர்கள் இன்றும் இந்த நாட்களிலும் வாழ்ந்து வருகின்றார்கள். அந்த நாட்களிலும் அப்போஸ்தலர்கள் இயேசுவினுடைய சீஷர்களில் அநேகர் அப்போஸ்தலர்களாக இருந்தார்கள். அப்போ அதற்கு அடுத்ததாக அப்போஸ்தலனாகிய பவுலும் என்ன செய்தார்? அப்போஸ்தல ஊழியத்தை செய்து வந்தார். இன்றும் அநேக அப்போஸ்தலர்கள் இந்த பூமியிலே இருக்கின்றார்கள். ஆண்டவர் தாமே உங்களையும் என்னையும் இன்னொரு அப்போஸ்தலராக பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சையும் உங்களுடைய வாஞ்சையாய் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவர் விரும்புகிறார். என்னுடைய வாஞ்சையாக இருக்க வேண்டும், உங்களுடைய வாஞ்சையாக இருக்க வேண்டும் என்று நீங்களும் வாஞ்சிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை அந்த வழியிலே நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். ஸோ ஒரு காரியத்தை இப்பொழுது நான் சொல்கின்றேன். தேவ சித்தத்தை அறிந்து தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நடத்துவதற்கான நடைபடுத்துவதற்கான முயற்சியிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஈடுபட வேண்டும். நாம் எழுந்து நாம் ஜெபிக்கலாம்.
இப்பொழுது கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக நாம் ஜெபித்து ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, நன்றி ஆண்டவரே. இந்த ரோம புத்தகத்தை எதற்காக எழுதப்பட்டது, யார் எழுதியது, இதனுடைய முக்கியத்துவங்கள் என்ன, இதை எப்படியாக நாங்கள் தியானிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அவுட்டர் காரியங்களை இன்றைய நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த ரோம புத்தகத்திலே தெளிவாய் நாங்கள் கற்றுக்கொண்டு இன்னும் அநேகருக்கு கற்றுக் கொடுக்க தகப்பனே நீர் எங்களை சரியாய் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம், ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். 64வது பேஜில் 64வது பேஜில் 3வது பாடலை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.